அது மூலியமா தான் நான் அடுத்த லெவல் போலான்னு நினைச்சேன். எனக்கு சின்ன வயசுல ஒரு வியாதி இருந்துச்சு, தலைவலி ஒன்று வரும். அந்த தலைவலி நான் உங்களை பார்த்தேன்னா அந்த கண்ணாடி கண்ணில் குத்துற மாதிரி இருக்கும். ஒரு பைக்கில் பார்த்து ஒரு காரையோ ஒரு பஸ்ஸையோ ஏதோ ஒரு பொருள் கூர்மையான போது என் கண்ணுக்குள்ளே வந்து குத்துற மாதிரி இருக்கும். வலினா அப்படி காலையில் ஸ்டார்ட் ஆச்சு நைட் வரைக்கும் தூங்குற வரைக்கும் வலி இருக்கும். வலினா அதை தாங்க முடியாது, செத்து போயிடலாம். எத்தனை வருஷம் இருந்துச்சு சின்ன வயசுல? இது சின்ன வயசுல ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸசைஸ்லாம் பண்ணாலும் டெய்லி இருக்கும். அதோட தான் சஃபர் பண்ணிட்டு இருக்கேன். சில டைம் செத்து போயிடலாம் அப்படின்னு கூட தோணும். அவ்வளோ வலி இருக்கும். இந்த தலையில் கை வைக்க முடியாது எனக்கு, அவ்வளோ வலி இருக்கும். இந்த இதெல்லாம் குத்தும், அதை யாருக்கிட்ட வர்ணித்து சொல்ல முடியாது, அப்படி ஒரு வலி இருக்கும். ஆனால் மருத்துவர்கிட்ட போனாலும் அது சரியாகலை. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் சரி, டாக்டர்லாம் வந்து சரியாயிடும், நாங்கள் சைனிடிஸ் அதை வந்து அந்த இஎன்டி சொல்லிட்டு போனேன். அதில் அந்த மூக்கில் ஓட்டை போட்டு அதெல்லாம் பண்ணாங்க. எதுலேயும் ஒரு க்யூர் ஆகலை, ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இல்லை. பயங்கரமான வலி என்னால் தாங்க முடியல. செத்து போயிடலாம், என்ன பண்ணலாம், என்னெல்லாம் நாட்டு மருந்து இருக்கு, என்னெல்லாம் மருந்து இருக்கா, மருந்துக்கு பிரச்சனை இல்லை, டிஃபென்ஸ் இருக்கனால எதுவுமே க்யூர் ஆகலை. அதை சொல்லுவாங்களே அது பண்ணால் சரியாயிடும், கொஞ்சம் லிக்கர் குடிச்சா சரியாயிடும், அதெல்லாம் குடிச்சு எனக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சமாக அது ஒன்று பழக்கம் கிடையாது. அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஒன்று என்ன சரியாகுமான்னு சரியாகலை. சமாதானம் இல்லை. எனக்குள்ளே இருந்த அந்த சுபாவம்னு சொன்னீங்கள, அந்த மூர்க்கமான சுபாவம், அதுலேயும் ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு வியாதி, ரொம்பவே ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை. செத்து போயின்னு தான் நினச்சேன் இந்த சூழ்நிலை. அப்போது யாரோ ஒரு சகோதரியை அங்கே மீட் பண்ணேன். அப்போ நீ கிறிஸ்டினா? நான் சொன்னேன், கைத்தில் தாயத்தை போட்டுருந்தேன், இடுப்பில் தாயத்தை கட்டு இருக்கிறேன், நெத்தியில் குங்குமம் வைக்க வெளியே போக மாட்டேன், ரொம்ப பக்தியாக இருப்பேன் சின்ன வயசுல. அவங்ககிட்ட என்ன பாருங்க, பொட்டு பாருங்க, கழுத்தில் பாருங்க, என்ன கிறிஸ்டினா சொல்றீங்க, என்ன பார்த்து சொன்னீங்களே அப்படின்னு. அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் என் கூட ஏர்ஃபோர்ஸில் வேற இடத்துல இருந்தாங்க, மகாராஷ்டிராவில். அதனால அவங்க தெரியும். அவங்க சொன்ன எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, என்னப்பா நீ இவ்வளோ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க, அவன் வீட்டு சொன்ன இது பண்ணலாம் எனக்கு பிரச்சனைன்னு. சரி, எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி நீ பேச, உனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. சரி, நம்ம இவ்வளோ தெய்வங்கள்லாம் வணங்குறோம், சின்ன வயசுல பக்தியாக தான் இருக்கிறோம், சரி கோயிலில் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், சரி இந்த தெய்வத்தையும் பார்ப்போம் அப்படின்னு அந்த நம்பர் வாங்கி கேட்டேன். ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது.